உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு முதல்ல ஒரு பெரிய கும்பிட போட்டுக்கிறேன், பெரிய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். தயவு கூர்ந்து நீங்க முதலமைச்சர் அவர்களுக்கு எழுதி கொடுக்கின்ற அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்டை கரெக்டா எழுதி கொடுங்க, ஈஸியா புரியுற மாதிரி எழுதி கொடுங்க. அதே மாதிரி நீங்க நடத்துறீங்களா ப்ரோக்ராமு, அந்த ப்ரோக்ராம்ல எப்படி பார்த்தாலும் யாராச்சும் ஒரு லேடிட்ட மைக்க கொடுத்து பேச வைப்பீங்க, அவங்களும் அப்படியே யதார்த்தமா கேட்கிற மாதிரி கேட்க, நம்ம முதலமைச்சர்களும் அப்படியே யதார்த்தமா பதில் சொல்ற மாதிரி சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பண்றீங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்டை நீங்க ஒழுங்கா எழுதி கொடுங்க. ஏன்னா நீங்க ஏனாவதானே எழுதி கொடுத்துறீங்க, அவங்களும் ஏனாவதான மைக்க பிடிச்சி கேட்டுறாங்க, நம்ம முதலமைச்சர்களும் பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. இதன் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா சமூக பதற்றம் நிலவுகின்றது. ஆமா, இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறீங்க, அந்த ப்ரோக்ராம்ல ஒரு லேடி மைக்க பிடிச்சி முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அவரு பதில் சொல்ல முடியாம திணற சமாளிக்க, இது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா மாறிடுச்சு. சோ இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு இருவேறு சமுதாயத்திற்கு இடையில ஒரு பதற்றமான சூழல் ஏற்படும் விதமாக அந்த ஸ்கிரிப்ட் அமைந்திருக்கின்றது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு பெரிய வேண்டுகோள், பெரிய கும்பிடு. பெரிய சமூக பதற்றத்தை உண்டாக்கும் விதமாக எப்பேற்பட்ட ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துறாங்க. சரியா? சரி, அது என்ன ஸ்கிரிப்ட், அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்ன தரவுகள் என்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு, ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. தேர்தல் முடியப்போ சாரி அதாவது எலெக்ஷன் நெருங்க போற இந்த நேரங்கள்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரமும் ஓவர் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா ஓரளவுக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வந்திருக்கும். கடைசி காலகட்டத்தில் பண்றது மூலமாக மக்கள்லாம் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய விடாமுயற்சிக்கு நம்முடைய பாராட்டுகள். சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றாருங்க. அது என்னன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த திட்டத்துல அப்படியே முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல நிறைய அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்காங்க, அவருக்கு முன்னாடி அப்படியே 100 கணக்கான ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பெண் யதார்த்தமா வராங்களாமா, இது ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்புங்க, யதார்த்தமா ஒரு பொண்ணு வராங்களாமா. அவங்க மைக்க பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாம கக்கபக்கன்னு சிரிக்கிறாரு, சிரிச்சு சமாளிக்கிறாரு. சோ இது ஜஸ்ட் ஒரு செய்தி மாதிரி கடந்து போய்விட்டது. ஆனா இந்த செய்தி சமூகத்துல பெரும் விவாதத்தை உண்டாக்கி இருக்கின்றது. சரி, அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஐயா நாங்க பிசி எம்பிசி கம்யூனிட்டி, நாங்க பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, நீங்க எங்களுக்கு மட்டும் லோன் தர மாட்டீங்க, மானிய கடன் நீங்க தர மாட்டீங்க, எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஐயா நாங்க பிசி எம்பிசி கம்யூனிட்டி சார்ந்தவங்க, நாங்களும் பொருளாதாரத்துல மேல வரணும், அதனால எங்களுக்கும் நீங்க மானிய கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சமுதாயத்தை மையப்படுத்தி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க தாட்கோலோன்னு, எங்களுக்கு ஏன் தர மாட்டீங்க, இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த பெண்மணி சாதாரணமாக இந்த கேள்வியை முன் வைத்திருக்க மாட்டார்கள். நான் அதனால சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காங்களா, திமுக ஸ்கிரிப்ட் ரைட்டர், தயவு கூர்ந்து இந்த மாதிரி எழுதி கொடுக்காதீங்க. அந்த பொண்ணாவே தானாவே எந்திரிச்சு அந்த பொண்ணாவே வாலண்டியரா மைக்க வாங்கி அவங்களே இந்த மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் தாட்கோலம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் தரமாட்டீங்க என்று கேட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அறவே இல்லை. அப்ப இவங்க ஸ்கிரிப்ட் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, பிசிஎம்பிசி மக்களுக்கு மட்டும் நீங்க லோன் தர மாட்டீங்க, தாட்கோல சரி என்னது மானிய கடன் தர மாட்டீங்க, ஆனா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் தர்றீங்க, இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க அந்த அம்மா சொன்னே முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, அப்படியே உங்களுக்கு எல்லாமே வேணுமா அப்படின்னு சிரிக்கிறாரு. பதில் சொல்ல முடியல, ஏன்னா ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துதானே பதில் சொல்லியிருப்பாரு, பதில் சொல்ல முடியல. அவரு பக்கன்னு முழிக்கிறாரு. அப்ப இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய டிபேட்டா உருவாகி கொண்டிருக்கின்றது. இருவேறு சமுதாயத்திற்கு பிசிஎம்பிசி எஸ்சி மக்கள் மத்தியில மேற்கொண்டு பிளவுகளை ஏற்படுத்தும் விதமாக இந்த ப்ரோக்ராம் அமைந்திருக்கின்றது. அதான் மக்களே, அவங்க கேட்டதுல தவறு கிடையாதுங்க. ஆனா உள்ளபடியே பிசிஎம்பிசி மக்களுக்கு கடன்கள் கிடைக்க மாட்டேங்குதா அப்படின்னு கேட்டோம்னா, கடன் இருக்குது, கடன் தராங்க, அதற்கென்று ஒரு துறையே இருக்குது. அந்த துறையே இருக்கின்றது என்று அந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதே தெரியல. அதாவது TABCE
TBDCO, அதாவது தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நோக்கம் என்ன அப்படின்னா, பிசி எம்பிசி கம்யூனிட்டி, அதே மாதிரி டிஎன்சி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, சோ இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக, அவங்களை ஒரு தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக கடன்கள் வழங்குகின்றார்கள். இந்த துறையின் மூலமாக வழங்குகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இந்த துறைக்காக கடந்த 2025 இருந்து 2026 நிதியாண்டுல ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1563 கோடிங்க. சோ இந்த மாதிரி ஒரு துறை இருக்குது. அந்த துறையின் மூலமாக இந்த மாதிரி கடன்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தி அந்த பொண்ணுக்கும் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தெரிஞ்சிருந்தா சொல்லி கேட்டிருப்பாங்களா அவங்க? அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தவங்களுக்கே தெரியுமான்றது தெரியல. அப்ப நீங்க ஒரு அவுட் ஆஃப் கொஸ்டினா நீங்க கேட்கின்ற பொழுது பாவம் முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்லுவாரு? என்ன பதில் சொல்லுவாரு? அப்ப இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன நினைப்பாங்க? இயல்பாவே எஸ்டி மக்கள் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. நான் ஒட்டுமொத்த பிசி எம்பிசி மக்களையும் சொல்லல. புரிதல் இருக்கின்ற நபர்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. புரிதல் இல்லாத நபர்களுக்கு ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இடஒதுக்கீடு என்பது அவங்க அதிகமா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்ப நீங்க அந்த விஜய் டிவி ப்ரோக்ராம்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் கூட சொன்னாப்புல, அவங்களுக்கு தான் ரிசர்வேஷன் அதிகமா இருக்குது, எங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்றாரு. ரிசர்வேஷன் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு புரிதலை சொன்னார். அப்ப அப்பேற்பட்ட நபர்களை மேற்கொண்டு என்ன செய்யும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் என்ன செய்யும் பார்த்தோம்னா, அது மேற்கொண்டு எஸ்டி மக்கள் மீது வன்மத்தை வளர்த்து கொள்ளும் விதமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கின்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தெளிவாக எழுதி தர வேண்டும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்ன பண்றோம், டே இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்குமே இருக்குடா, இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதி, நீங்க எஸ்சி மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்று எண்ணிக்கொண்டிருப்பது என்பது ஒரு தவறான விஷயம். இது பிசிக்கும் இருக்குது, எம்பிசிக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இது போக ஓபன் கேட்டகரின்னு சொல்லி வேற இருக்குது. அதனால இந்த மாதிரி இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்குமே இருக்குதுடா. இந்த மாதிரி இடஒதுக்கீடு என்பது இருந்தா மட்டும்தான் குறைந்தபட்சம் நம்ம மக்கள் அரசாங்கத்துடைய எந்திரங்கள்ல அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும், நம்முடைய இருப்பை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். இதற்கு பேர் தானே சமூக நீதி அப்படின்ற மாதிரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கின்ற அம்பேத்கரியவாதிகள், உண்மையான பெரியாரிஸ்டுகள், நான் போலி பெரியார் சொல்ல, உண்மையான பெரியாரிஸ்டுகள் கருத்தரங்கம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்கள் மத்தியில அறிவை விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழல்ல தாட்கோல மட்டும் நீங்க எஸ்சி மக்கள் லோன் தரீங்க, ஆனா நீங்க எங்களுக்கு தருவது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு நீங்க சொல்ல வச்சு இதன் மூலமா என்ன நிறுவ நினைக்கிறீங்க? இது மிகப்பெரிய ஒரு தவறான ஸ்கிரிப்ட். இது மிகப்பெரிய தவறான ஸ்கிரிப்ட். உள்ளபடியே முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையிலேயே கண்டித்திருக்க வேண்டும். இது முதலமைச்சர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அம்மா இங்க வாங்கம்மா, நான் முதலமைச்சர், எனக்கு தெரியும் பிசி எம்பிசி மக்களுக்கு இது போன்று கடன்கள் வழங்கப்படுகின்றதா, வழங்கப்படவில்லையா, அதற்கு துறை இருக்குதா, துறை இருக்கவில்லையா அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையிலேயே தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். இதை விட ஒரு பெரிய மேடை கிடைக்குமா சொல்லுங்க? அந்த அம்மா தான் அறியாமல கேட்கறாங்க, ரைட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணி இருக்கணும், அம்மா இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா, அதன் மூலமா உங்க லோன் கிடைக்குதுமா அப்படின்ற மாதிரி அந்த மேடையிலேயே முதலமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருந்தார் என்றால் இந்நேரம் இது மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருந்திருக்கும். சமூகத்துல மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கும். முதலமைச்சர் சொல்றாரு, என்னப்பா இது நமக்கும் லோன் இருக்காமலப்பா, அந்த மக்களை எஜுகேட் பண்ணிருக்கலாம். ஆனா அதை செய்ய தவறி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இல்லாட்டி திட்டமிட்டு செய்யாமல் இருந்தாரான்றதும் தெரியல. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்துக்கிறாரு. அவர் தான் பட்ஜெட்டையே அறிமுகப்படுத்துறாரு. பட்ஜெட்டுடைய தொடக்க உரை அவரை சட்டமன்றத்துல வாசிப்பாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதுக்கு 1563 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, பிசி எம்பிசி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி தெரியாமலா இருந்திருக்கும். அப்ப முதலமைச்சர்கள் அந்த மேடையை பயன்படுத்தி சொல்லி இருக்க வேண்டாமா? இந்த இடத்துல தாங்க திமுக மிகப்பெரிய ஒரு தேக்கத்தை சந்திக்கிறாங்க. தேக்கமா இல்லாட்டி திட்டமிட்டு செய்யறாங்களானே தெரியல. பிசி எம்பிசி எஸ்சி மக்கள் இந்த பேட்டர்ன் எப்பொழுதுமே பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு அவங்க செய்யறாங்களானே எனக்கு தெரியல. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்களாம் தெரியாது, முதலமைச்சர்களுக்காக தெரிஞ்சிருக்கும்ல, அவர் பதில் கொடுத்திருக்கோம்ல, கொடுக்கவே இல்லை. ஆனா அதைத்தான் சொல்றேன், கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஒரு 75 ஆண்டு காலமாகவே இந்த மாதிரி பிசி எம்பிசி மக்கள், எஸ்சி மக்கள் இவங்க ரெண்டு பேருமே சமூகத்துல பிளவுபட்டுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் திமுக மட்டும் குறை சொல்லல, அதிமுக சேர்த்து சொல்றேன். ஏன்னா இப்ப என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சொல்றேனே, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க. யாரு போடுறாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு கூட்டம் போடுறாங்க.
விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு முழக்கம் வந்து சொல்வார், இன்று என் மீது கல்லெறியும் தம்பிகள் நாளை என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒரு முழக்கம் சொல்வார். இந்த முழக்கம் எங்க சொன்னார் அப்படின்னா மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி பகுதியில தான் சொன்னாங்க. முதலா மூப்பனார் கூட சேர்ந்து தேர்தலை சந்திச்சார் தெரியுமா? அப்ப உசிலம்பட்டியில வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துலதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாருன்னா பேச தொடங்குகின்ற பொழுது கல்லை விட்டு எரிஞ்சுறாங்க. அப்ப மூப்பன் அவர்கள் தான் வந்து இடையில அப்படி இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு எரிங்கடா பாப்போம், நான் இருக்கிற வரைக்கும் என் தம்பி திருமாவளவன் யாரும் தொட முடியாதுன்ற மாதிரி ஒரு சூடு உரைச்சாரு. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. சோ அந்த மாதிரி சொன்ன உடனே அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இன்று என் மீது கல்லெறியும் தம்பிகள் நாளை என் மீது பூவை அள்ளி வீசுவார்கள் சொன்னாரு. அவர் சொன்னாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதற்கு பின்பாக அதே உசிலம்பட்டி பகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியின் மூலம் கட்சிக்காரங்களால ஒரு பொதுக்கூட்டம் கூட போட முடியல. இந்த அதிமுகவுடைய ஆட்சியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலையும் உசிலம்பட்டி பகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியின் மூலமாக ஒரு பொதுக்கூட்டம் கூட போட முடியல. அனுமதி கேட்டா கூட தரமாட்டாங்க. கொடி ஊன்னா கூட பெரிய பிரச்சனை வரும். இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி இருந்த ஒரு நிலையை இந்த 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மாத்தி காட்டினாங்க. தேர்தல் அங்கீகார பெருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணாங்க, ஏற்பாடு பண்ணாங்க. உசிலம்பட்டியில ஏற்பாடு பண்ணாங்க. 25 வருடத்திற்கு பின்பாக அந்த உசிலம்பட்டி தொகுதியிலேயே ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்துல யார் யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, திராவிட கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, இதரப்பன தோழமை இயக்கங்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. பெரியாரிஸ்டுகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. உசிலம்பட்டி பகுதியில் போடப்பட்ட அந்த கூட்டத்துல பெரியாரிஸ்டுகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மேடையில் நாம ஏறணும் அப்படின்னா அந்த உசிலம்பட்டி தொகுதியில் இருக்கிற பர்டிகுலர் சாதியை சார்ந்தவர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில யாரும் கலந்துக்கல, கூட்டத்தில் கலந்துக்கல, திமுக காரன் கலந்துக்கல. என்ன சொல்றேன்னா அந்த மேடையை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மேடை ஏறி சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்று முழங்கி இருக்க வேண்டாமா? தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை அந்த மேடையில அங்க இருக்கிற சாதி வரிகள் மத்தியில் பேசியிருக்க வேண்டாமா? ஆனா திமுக செய்யவில்லை. திமுக செய்யல, பெரியார் செய்யல. அப்ப இவங்க எதை நிறுவனம் நினைக்கிறாங்க? இந்த SC/ST மக்களும் BC MBC மக்களும் எப்பொழுதுமே தனியாவே இருந்துகிட்டே இருக்கணும், 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துகிட்டே இருந்தா தான் நமக்கு அரசியல். இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில எதுவும் இருக்கின்றார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா உசிலம்பட்டி பகுதியில வந்து அந்த மேடையை பயன்படுத்தாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரிதான் இன்னைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்திலுமே அந்த மேடையை பயன்படுத்தி முதலமைச்சர்கள் உங்களுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா என்று சொல்லவில்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கிளாஷஸா இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு இருக்குது. அப்ப இந்த முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் அது மட்டும் கிடையாது, அதனுடைய நீட்சியா நீங்க அப்படியே பாருங்க. இவங்க இந்த சாதி சார்ந்த விடயங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சாதி ஒழிப்பு பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க, பெரியாரிய பேசுறாங்க. ஆனா GD நாயுடுக்கு வந்து பாலம் வைக்கிறாங்க, பாலம் கட்டுறாங்க. GD நாயுடு என்ற பெயர்ல பாலம் வந்து அமைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு. பெண் உரிமை பேசுறாங்க, சுயமரியாதை திருமணத்தை பேசுறாங்க, பெண்களுடைய திருமண உரிமையை பத்தி பேசுறாங்க. ஆனா வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்மியில KKC பாலு அவர்கள் இந்த சாதிக்கார பையலை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், சத்தியம் பண்ணுங்கம்மான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்கள் வந்து வெக்கப்பட்டு சத்தியம் பண்றாங்க. ஆனா அந்த KKC பாலுக்கு கலைமாமணி விருதை கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு. கொங்கு மண்டலத்துல போய் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் 18 முறை வந்து ராஜ்கவுண்டர் என்ற பெயரை வந்து உச்சரிக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் பல லட்சம் நபர்கள் முன்னாடி தன்னுடைய சாதி பேரை திறந்தாரு தமிழ்நாட்டுல. ஆனா தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடின்படி நாங்கள் ஆட்சி பண்றோம் என்று கூறிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ராஜ்கவுண்டர் 19 தடவை சொன்னாரு நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர். சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி SC/ST மக்கள், BC MBC மக்கள் இந்த பேட்டர்ன் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கின்றார்களோ, அதை வச்சுதான் நமக்கு அரசியல் இருக்கின்றது அப்படின்னு நினைக்கின்றார்களோ, அதனுடைய நீட்சியாகத்தான் இது ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு சர்ச்சை இருக்கட்டும் அப்படின்ற காரணத்துக்காகவே அந்த பொண்ணுகிட்ட எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஒருவேளை தவறுதலா எழுதி கொடுத்திருந்தாலும் கூட அந்த தவறை முதலமைச்சர்கள் ஏன் திருத்தாம விட்டார் என்ற கேள்வியும் கூட எழும்புகின்றது. கேள்விகள் எல்லாத்துக்குமே விரைவில் விடை கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.